ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஏன் அப்படின்னா, மனுஷருங்க உடனே மாறிடுவாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் திடீர்னு நம்மளை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை கொலை செய்ய கூட துணிஞ்சிருவாங்க. நம்ம இதுக்கு ஒரு பைபிள் வசனம் கூட பார்க்கலாமே, பைபிள் எக்ஸாம்பிள். இதில் பாருங்கள், இந்த வசனத்தில் சவுல் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் தாவீதை ப்ரொமோட் பண்ணுறாரு, அதிகாரியாக ப்ரொமோட் பண்ணுறாரு. பட் அதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா, அதே சவுல் தான் தாவீதை கொலை செய்ய ட்ரை பண்ணுறாரு. தாவீது எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே சவுல் தான் ப்ரொமோட் பண்ணார், ரொம்ப நேரம் நல்லவர் மாதிரியே இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடுச்சு, எப்படியாவது இவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சார். பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் சொல்ல வராரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கும் நம்ம எல்லாருமே நம்ப வேண்டாம், எல்லா மனுஷங்களும் ஒன்று தான், எல்லாருமே நல்லவங்க தான், கிறிஸ்தவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்ப வேணாம். ஏன்னா சவுலும் ஒன்ஸ் அப்பான டைம் அவர் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக தான் இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம யாரையும் பிளைண்டாக நம்ப வேண்டாம், கர்த்தரை மட்டும் நம்புவோம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். ஆமீன்.